ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக இருக்கே, நம்ம அரிசி மாவு தோசை சாப்பிட்ருக்கோம், உளுந்த மாவு வச்சு தோசை கூட சாப்பிட்ருக்கோம், நிறைய வாட்டி தோசை சாப்பிட்ருங்க. ஆனால் அந்த பாசிப்பருப்பு தோசை சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ வித்தியாசமான இன்றைக்கி உங்களுக்கு நான் ரெசிபி போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னா அதே அளவுக்கு நான் பச்சரிசி சேர்க்க போகிறேன். ஈக்குவலாக ரெண்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேனலில் வீடியோஸ் நான் கொஞ்சம் காமிக்கல, அதை நீங்கள் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து 2 கிளாஸ் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். அரிசியும் பாசிப்பருப்பும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஊறட்டும். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். இதுலேயுமே நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு அரிசியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசியும் நம்ம போட்ட பாசிப்பருப்பும் நல்லா ஊறி போய் நமக்கு நல்ல அந்த பாசிப்பருப்பே நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போக்கும் நல்லா புசு நமக்கு ஊறி போயிருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய நமக்கு அழுக்கு இருக்குது இந்த பாசிப்பருப்பில், ரைஸ்லேயுமே 4-5 டைம்ஸ் கிட்ட நம்ம நல்லா அரிசியை போட்டு கழுவி எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்றி. ஃபஸ்ட் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு இப்போது நமக்கு அரிசியும் பருப்பு நல்லா பிரைட்டாகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு அரிசியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு ரைஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே 2 தான் டிவைட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் மொத்த பாசிப்பருப்புக்கும் அரிசிக்குமே சேர்த்து நான் மொத்தமாக தோசை ஊற்றுறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம அரைக்கிறது. ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. அள்ளி காமிக்கிறேன் உங்களுக்கே. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கே. ஸோ எனக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்க போகிறேன். திரும்பி நம்ம இருக்கிற பாசிப்பருப்பை இதே மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஏற்கனவே இருக்கிற மாவில் நம்ம சேர்த்து கலந்துக்க போகிறோம். கரண்டியை வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு தோசை பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே நம்ம தோசை கொடுத்தீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு ஒரு ஸ்பைஸியான ஒரு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அந்த வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வெங்காய சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். சிம்பிளான மெத்தடில் வெங்காய சட்னி பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பு தோசைக்கு இந்த வெங்காய சட்னிக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். ஒரு துண்டு சின்னதாக புளி, தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். பூண்டு பல்லு நல்லா உரித்து வச்சுருக்கேன். தேவையான கருவேப்பிலை, 2 தக்காளி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி தான் எடுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப போட வேணாம், லைட்டாக போட்டால் போதும். நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் சட்னியில் இருந்தால் போதும். ரொம்ப புளிப்பு போட்டிங்கன்னா நமக்கு புளிப்பாகிடும், சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காது, வெங்காயத்தோட ஃப்ளேவர் நமக்கு வராது. 2 தக்காளி மட்டும் போட்டுக்கோ, ரொம்ப போட வேணாம். ஏன்னா தக்காளியோட டேஸ்ட் நமக்கு அதிகமாகிடும். ஸோ நம்ம பண்ணுறது வெங்காய சட்னி தான், அதனால் தக்காளி லைட்டாக போட்டுக்குவோம். கருவேப்பிலை லைட்டாக போட்டு நம்ம இதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டு வதக்கும் போது நல்ல சட்னி வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு, கருவேப்பிலோட ஃப்ளேவருக்கு. ஸோ அதனால் லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். தேங்காய் துருவல் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோம், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். வதக்கி நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ நல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா ஆறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆறட்டும். நம்ம போட்ட சட்னி எல்லாம் வதக்குனதெல்லாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியும் அந்த பாசிப்பருப்பு தோசையும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஹிட்ஸுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு ஹிட்ஸுக்கு இந்த தோசையும் இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இது.
ஸோ நம்ம எல்லா சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரே மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி தேவைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து திரும்பி நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி திரும்பி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். ரொம்ப அரைக்கணும்னு இல்லை, கரெக்டாக இருக்குது இந்த பக்குவம். இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். திரும்பி அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா நம்ம 3 எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. அந்த காஞ்ச மிளகாவும் அந்த போட்ட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிக்க போகிறோம். தாளித்து நம்ம அந்த சட்னியை நம்ம எடுத்து வச்சுக்கோ, அதை நம்ம தாளித்து அதில் கொட்டிக்கலாம். சட்னியை வதக்கவே கூடாது. எப்போவுமே இந்த சட்னியெல்லாம் வதக்குனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம். மிக்ஸி ஜார் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பைஸியான ஒரு ஆனியன் சட்னி உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சட்னி தொட்டு சாப்பிட தோசை வேணும். ஸோ நம்ம அடுப்பை பற்றி தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரிசி ஊற வைக்கிறது தான் கணக்கு. அரிசியை அரைச்சதுக்கப்புறம் நம்ம மாவு புளிக்க வைக்க வேணாம், டேரெக்டாக நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம லைட்டாக எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை ஃபுல்லாக அந்த தோசை தவாவில் போட்டு நல்லா கரண்டியால் ஃபுல்லாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். நம்ம எப்படி நார்மலாக அரிசி மாவு தோசை ஊற்றுவோமோ, வீட்டில் எப்படி நம்ம அரைச்சி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இழுக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த தோசை. நார்மலாக நம்ம சாப்பிட்ற தோசைக்கு இந்த தோசைக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது ஆக்சுவலாக. தேவையான அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்தவுடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசைக்கல்லில். தோசை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் முன்னாடி பக்கமும். இந்த தோசை சாப்பிடும் போது பாசிப்பருப்பு தோசை மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு ஃப்ளேவரே நமக்கு இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். தோசையும் நம்ம வச்ச சட்னி வச்சு சாப்பிடும் போது தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை கரண்டி எடுத்து தோசையை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 2 பக்கம் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மற்ற தோசையில் நம்ம 2 3 சாப்பிடுவோம். ஆனால் இந்த பாசிப்பருப்பு தோசை 1 சாப்பிட்டாலே போதும், வயிறு நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த தோசையும் அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பாசிப்பருப்பு தோசையும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹெல்த்தியான பாசிப்பருப்பு தோசையை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.